கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறதை பார்க்கின்றோம். தேவன் வார்த்தையின் தேவன், தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன், தேவன் விசுவாசத்தின் தேவன். தேவன் என்னவெல்லாம் சொன்னாரோ அந்த சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு வாஞ்சை உடையவராக இருந்தார், அவ்வளவு ஆசையுடையவராக இருந்தார். நம்ம கூட சில நேரத்தில் சொல்லிட்டு செய்யாமல் இருந்த நாட்கள், வருடங்கள், எவ்வளவோ நாட்கள். ஆனால் தேவன் அப்படி கிடையவே கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்விலே உரைத்திருப்பார் என்று சொன்னால், சொல்லியிருப்பார் என்று சொன்னால், வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், கவனமாக கேளுங்க, நீங்கள் கூட ஒரு வேளை அந்த வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் மறக்கிறதே கிடையாது. தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அத்தனை விஷயத்தையும் நம்முடைய வாழ்விலே தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருந்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்காக வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் சொன்னதை செய்வதில் அவர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பேசணும், பிடிவாதம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம கூட சில விஷயத்தில் பிடிவாதம் உள்ளவங்களாக இருக்கிறோம். எதெல்லாம் பிடிவாதம் உள்ளவங்களாக இருக்கிறோம்னா, இந்த தப்பான விஷயம், தப்பான காரியம், அதில் பிடிவாதமாக இருக்கிறோம் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நல்லதை அவர் சொன்ன விஷயத்திலே நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ல ஒரு பிடிவாதக்காரர் அவர். சொல்லுங்கள், என் கர்த்தர் பிடிவாதக்காரர். ஆமென். என்ன பிடிவாதம்? அவர் சொன்னதில் செஞ்சே ஆவேன், செய்தே தீருவேன். சொல்கிறாங்க, கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரி தேவன் அவர் நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றாமல் விடுவது கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க, தேவன் ரொம்ப பிடிவாதக்காரர். அவருடைய பிள்ளைங்க நமக்கும் சில நேரத்தில் பிடிவாதம் இருக்கணும். நமக்கு பிடிவாதம் வேறு மாதிரி இருக்குது. சில பிடிவாதக்காரனாக இருக்கிறான்ப்பா, இந்த பிடிவாதக்காரன் வேறு விஷயத்தில் இருக்கணும். அப்படி கிடையாது. தேவனுடைய காரியம் என்று வரும்போது அதில் பிடிவாதமாக இருப்பது தப்பே கிடையாது. தேவனும் அப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல வசனம் சொல்கிறாரு, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதில் ஒரு 3 விஷயங்கள் வருகிறது. என்ன 3 விஷயங்கள்? அந்த 3 காரியத்தை இன்றைக்கி உங்கள் மத்தியில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். முதல் விஷயம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. ஆமென். தேவன் சொல்கிறாரு, செய்யப்படாததை உனக்கு செய்வேன். இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பார்க்காததை, இதுவரை நடக்கவே இல்லையே என்று நினைக்கிற காரியங்கள், இதுவரை ஆகலையே என்று சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள், இதுவரை இது பார்த்ததையே இல்லை என்று சொல்ல ஒரு காரியங்கள். ஆகவே நான் எதுவும் சொல்கிறோம், இதுவரை நீங்கள் பார்க்காததை தேவன் உங்கள் வாழ்வில் செய்யாததை செய்ய போகிறாரு. அதை பார்க்க தயாராக இருங்கள், அதை சந்திக்க ரெடியாக இருங்கள், அதை அனுபவிக்க ஆயத்தமாக இருங்கள். வேதத்தில் நீங்கள் வேத புத்தகம் முழுவதுமே நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, கவனமாக கேளுங்க, ஸ்டார்டிங்கிலேருந்து முடிவு வரை எந்த இடத்த படித்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில காரியங்கள் ரிப்பீட் ஆகிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 90% விஷயங்கள் இதுவரை கேள்விப்படாத, பார்த்திராத சம்பவங்களை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்கிறார். இந்த முழு வேதாகமும் நமக்கு அந்த ரெக்கார்டை நமக்கு கொடுக்குது, அந்த ஒரு உறுதியை கொடுக்குது. நான் அப்படி செஞ்சுருப்பேன்னா உனக்கும் செய்வேன், பைபிளை நான் அப்படி செஞ்சுருப்பேன்னா நிச்சயம் உனக்கும் இதெல்லாம் செய்வேன் என்று சொல்கிற காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பாருங்கள், பைபிளில் தேவன் நமக்கு அற்புதம் பண்ணுற முறைகள், விதவிதமான முறைகள் அற்புதம் பண்ணுவார். அதாவது ஒரு விதத்தில் சுகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சுகம் என்று சொன்னால் இந்த விதத்தில், அதாவது தேவனுக்கு ஒரு வழி தான் இருக்குன்னு கிடையாது. இந்த விதத்தில் மட்டும்தான் கடவுள் நமக்கு அற்புதம், நமக்கு சுகம் கொடுப்பாருன்னு கிடையாது. பாருங்கள், நிறைய மக்கள் பாருங்கள், கிறிஸ்துவ ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாருங்கள், நிறைய சபையில் பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொண்டு வருவாங்க. எண்ணெய் கொண்டு வருவாங்க, பாட்டிலையோ
பாக்கெட்லேயோ அல்ல வீட்டில் ஏதோ வாங்கியோ அரைச்சோ என்ன பண்ணுவோன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் என்ன நடந்துச்சு, காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா, தேவன் இந்த என்னையே ஜெபம் பண்ணி கொடுக்குறோம், என்னையே தடவுறதுனால கடவுள் அற்புதம் பண்ணுறாருன்ற ஒரு லிஸ்ட்டை மட்டும் மனதில் வச்சுக்கிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. தேவன் நம்மை சுகமாக்குகிற ஒரு விதம் இந்த ஒரு விதத்தில் மட்டும்தான் கிடையாது. தேவன் பல விதங்களிலே தேவன் மக்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத விதத்தெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. வந்து ஒரு கண்ணு குருட, அவனு பாருங்கள் எச்ச துப்பி சேத்தை குழச்சி, யோசிச்சு பாருங்கள், எச்ச துப்பி சேத்தை குழச்சி கண்ணில் பூசார்னா அதுக்கு எவ்வளோ உமிழ்நீர் தேவைப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். நல்ல வேலைக்கு அவன் கண்ணில் பார்க்கல, பார்த்தானா என்ன பண்ணுவான், சீ கருமம். நம்ம சில நேரத்தில் பிள்ளைங்க பாருங்கள் எச்ச துப்பி மேலே தடவிட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்க அதுக்குன்னே இருக்கும். நம்ம நல்லா தான் இருப்போம், சில என் மேலே எத்தனையோ பிள்ளைங்க அப்படியே எடுத்து தடவி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அந்த அன்பின் இதெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டியதாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க கிடையாது, நம்ம சபையின் பிள்ளைகள் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம். சரி, என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. தேவன் புது புது விதத்தில் அற்புதம்லாம் பண்ணார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பண்ணினார், ஓகே. ஆனால் இயேசு விசுவாசித்தவர்கள் கூட, அதாவது இவங்க புதுசாக செஞ்சதை செய்யாததெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடம் ஒரு இடத்த மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் படித்து காமிக்கிறேன். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலின் கையினால், ஹலோ, இயேசுவின் கையினால் செஞ்சால் ஓகேங்க. கவனமாக கேளுங்க. இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா பழைய அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு இந்த மெத்தடை யாரும் பண்ணலை. ஆனால் பவுல் பண்ணார். செய்யப்படாதது, இதுவரை இல்லாத ஒரு மெத்தடு. கவனமாக கேளுங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தால் அவனுடைய சரீரத்தில் இருந்த உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாதாவிகளும் அவர்களை விட்டு ஒன்றும் இல்லை. அவங்க கச்சை, அதாவது அவங்க மேலே இருந்த உருமால்களுக்கும் கச்சைகளுக்குமே அவ்வளோ வல்லம் இருந்திருக்குது. அவ்வளோ அனாயிண்டிங் உள்ள ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. ஹலோ, என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியுதுங்களா? கச்சை பெல்ட்டு அவங்களுடைய சரீரத்தில் உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியத்தில் போடுறாங்க, மக்கள் சுகமாக இருக்கிறாங்க. இது ஒரு மெத்தேடு. ஆமாம், புரியுதுங்களா? சில இடத்துல அதாவது இது மட்டுமே பிடிச்சக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, தேவன் வந்து அதாவது இன்னொன்று உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, இன்றைக்கி மருத்துவம் ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு மருத்துவம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அப்புறமேட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மருத்துவத்தில் இது 2-3 மருத்துவம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவங்கள் உருவாயிருச்சு, ஏகப்பட்ட மருந்துகள் உருவாயிருச்சு, இருக்குதா? ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மருந்து எல்லாருக்கும் செட் ஆகுறது இல்லை. சொல்கிறாங்க, இந்த பாடிக்கு இந்த மருந்து சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. எங்க சொல்கிறாங்களோ இல்லைங்களா? சில பேருக்கு சில உடம்புக்கு அலோபதி ஏற்றுக்காது, சில பேருக்கு ஹோமியோபதி ஏற்றுக்காது, சில பேருக்கு சித்தா ஏற்றுக்காது, சில பேருக்கு பாருங்கள் இந்த வெஸ்டேஜ் மாத்திரை சில பேருக்கு ஏற்றுக்காது, சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது நியூட்ரிஷன் சில பேருக்கு ஒத்துக்காது. அவங்க பாடி, அதாவது சில சொல்லுவாங்க, எல்லாருமே ஒவ்வொரு மருந்து சொல்லுவாங்களோ சாட்சியில் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மருந்து எடுத்தவங்க இந்த மருந்து ஒத்துக்கிச்சிங்க, அந்த மருந்து ஒத்துக்கிச்சுன்னுவாங்க. ஆனால் சில பேர் பாருங்கள் அந்த மருந்து எடுத்து ஒத்துருக்காது. அதனால் அந்த மருந்து தப்புன்னு சொல்ல வரோமா, அந்த மருந்து ஆகலைன்னு சொல்ல வரோமா? இல்லாத, அதாவது ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மருந்துகள் உருவாயிருச்சு. அந்த மருத்துவத்தின் பிரகாரமாக அந்த பாடி அதை அக்செப்ட் பண்ணும்போது ஹீல் ஆகுது வந்து. அதனால் பாருங்கள், இது மட்டும்தான் கிடையாது. தேவன் நம்மை சுகமாக்குகின்ற முறை ஒரு மெத்தட், ஒரு முறைதான் என்று கிடையாது. ஏராளமான முறைகளை வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த முறையை விசுவாசித்தாலும் நடக்கும். சரி பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க, சரி என்ன அதுக்குன்னு எல்லோரும் என்ன கொண்டு வராதிங்க.
அதான் சில பேருடைய விசுவாசம். சரி தண்ணி ஜோ, சரி ஓகே தண்ணி ஜோ பண்ணி பாஸ்டர் உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டுக்கிறோம். சரி தொடுறியா, தொட்டுக்க. என்னதுங்க புரியுது என்ன சொல்கிறதுண்ணே? ஹலோ, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா 12 வருஷம் பெருமாள் பெண் தான் தொட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, வஸ்திரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சில நேரத்தில் நீங்களும் வஸ்திரம் தொண்ணு ஆசைப்பட்டால் கூட தெரியாமலாம் தொட்டுக்குங்க. ஏங்க எப்படினாலும் சுகம் நடக்குங்க, எப்படினாலும் வருங்க. அதுக்குன்னு எல்லாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர். அப்போ என்ன சொல்கிறோன்னா, எல்லாத்துக்குமே ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்ல வர. தேவன் எப்படி வேணாலும் எந்த விதத்தில் வேணாலும் தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். ஏன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியுங்களா? ஒன்று தெரியுங்களா? பைபிளில் இருக்கிற ரெக்கார்டின் பிரகாரமும் அற்புதம் பண்ணுவார், பைபிள் இல்லாத ரெக்கார்டு இல்லாத பிரகாரமும் தேவன் அற்புதம் பண்ணுவார். அதையும் சந்திக்க ரெடியாக இருக்கணும். சரிங்களா? ஒரு முறை கண்ணத்தேயன் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் டால் வித்தார் கண்ணத்தேயன். அதனால் நான் டால் விற்க போகிறேன்னு கிடையாது. டால்னா பருப்பு இல்லை, பொம்மை. அது பொம்மையை அவர் கொடுக்குற பொம்மையை தொட்டால் சுகமாகும். அதாவது இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் ஆரம்பித்தாங்க நிறைய பேர். ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. என்னென்னா நம்முடைய இதனால் சில பேர் செங்கல் விற்றாங்க, சில சாவி விற்றாங்க, சில பேர் ஒரு காரியத்தை விற்க பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. அது பிஸ்னஸ்க்காக கிடையாது. சில நேரத்தில் ஹீல் பண்ணுற முறையில் இதெல்லாம் ஒரு முறைகளாக இருக்குது. ஆனால் தேவன் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவைகளை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு மெத்தடு இதை பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். இது இல்லாட்டினா நம்ம இதை ஒரு பெரிய உபதேசமாக்கி விடக்கூடாது. நம்ம ஏதோ உபதேசமாக்குறோம். தேவன் வார்த்தையின் தேவன். வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை எதிர்பார்க்க வேண்டும். ரெண்டாவது இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். இதுதான் பாருங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு தரமான முதல் தரமான ஹீலிங் மெத்தட். புரியுதுங்களா? நான் என்ன விரும்புகிறேன்னா, இதை விட்டு கொஞ்சம் கீழே இறங்க வேணான்னு சொல்கிறேன். என் ட்ரெஸ்ஸை தொடுறதுலையோ எண்ணெயிலையோ தண்ணியிலையோ அதில் பவர் இல்லை. அது மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை. சரி ஓகே, ஒரு நம்பிக்கையில் சுகமாகிடுறாங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கையை எதிர் மீது அதிகமாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இதன் மேல் வைக்கின்ற விசுவாசத்தை விட ஒரு பெருசு வேறு எதுவுமே இல்லை. அதனால் கர்த்தர் மற்றதை கொண்டெல்லாம் சுகமாக்க மாட்டாரா என்று நீங்கள் அப்படி எடுக்க வேணாம். கர்த்தர் எப்படி வேணாலும் தேவன் நம்மை சுகமாக்குவார். ஆகவே பவுலுடைய கட்சி உருமால்கள் போடுறாங்க. அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா அசுத்தாவியெல்லாம் புறப்பட்டு ஓடுது. ஆமாம், அதனால் இன்றைக்கி சில பெந்தகோ சபையில் அதெல்லாம் இந்த முறைகள்லாம் பின்பற்றுகிறார்கள். ஆனால் என்னன்னா, அந்த முறை அதில் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, வேறு லைன் போக மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை உயிரோ பிடிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல், தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைங்க, மற்றதெல்லாம் ஊறுகாய் மாரி தொட்டுக்குங்கன்றோம். புரியுதுங்களா? இதை அதாவது இயேசுவின் நாமம், இயேசுடைய வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இது சாப்பாடு மாதிரி எடுத்துக்கணும். மற்ற சொல்கிற எல்லா மெத்தடையுமே எப்படி யூஸ் பண்ணணும்னா ஊறுகாய் மாரி யூஸ் பண்ணணும். ஆனால் என்ன நடந்துச்சு, சபை காலகட்டத்தில் மற்றதெல்லாம் சாப்பாடு மாரி ஆக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை ஒஸ்டாக்கி கீழே கொண்டு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம், தேவனுடைய ரத்தம் என்று வரும்போது அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள். சரி, என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது தேவன் நம்முடைய வாழ்வில் செய்யப்படாத அதிசயங்களை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு நம்முடைய வாழ்விலும் பவுலுடைய வாழ்வில் எப்படி செய்யப்படாத அதிசயத்தெல்லாம் செய்தாரோ, அதே போல் உங்களை கொண்டு கர்த்தர் இதுவரை செய்யப்படாத அதிசயத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆகவே அந்த நாட்களில் தேவனுடைய பார்வையில் பவுல் ரொம்ப ஒரு விலையேற பெற்றவனாக இருந்தார். நான் சொல்கிறேன், பவுல் எப்படி தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவராக இருந்தாரோ, அதே போல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அது நிமித்தமாக நாம் விலையேற பெற்றவர்கள் என்கின்றது நிமித்தமாக நம்முடைய வாழ்வில் செய்யப்படாத அதிசயங்களெல்லாம் தேவன் இன்றைக்கும் செய்கிறவராக இருக்கிறார். பவுல் எவ்வளவு மேன்மையானவன்! நான் சொல்கிறேன், அதில் கொஞ்சமும் குறையாமல் இன்றைக்கு நீங்களும் மேன்மையானவர்கள். பவுல் மட்டுமல்ல, நீங்கள் சொல்லுவோம் அவர் பவுலுங்க அப்படின்னு வாங்க. அவர் பவுல், அதனால் தேவன் அப்படிலாம் செஞ்சார், நாங்கள்லாம் சாதாரண அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்போம். கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. தேவனுடைய பார்வையில் பவுல் முக்கியமானவர், தேவனுடைய பார்வையில் பவுல் மேன்மையானவர்.
சேம் அதே கேட்டகரி தான் நாமும், நம்மையும் தேவன் அப்படி தான் வச்சுருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் படிக்கிறோம், யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். எடுத்திங்கன்னா படிங்க, இல்லைன்னா நான் படிக்கிறேன். 17:13 வசனத்தை படித்து காமிக்கிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். 17:23 மன்னிக்கவும், 23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு. கவனிங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். கவனிச்சிங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவரே சீசர்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அதே போல தான் நீங்கள் அவர்களையும் நேசிக்கிறீர்கள், சீசர்களையும் நேசிக்கிறார். கவனம், ஒன்று சொல்கிறேன், அந்த அன்பில் இன்றைக்கும் மாற்றம் இல்லை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கு சபையை பார்த்து நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவில் அன்பாக இருந்தாரோ அதே போல் இன்றைக்கு நம்மிலும் அதே அன்புள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்கள் பக்கத்தில், இயேசுவை நேசித்தது போலவே இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் உங்களையும் நேசிக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்? நான் தேவனுடைய பார்வையில் நாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமானவர்கள், மேன்மை உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, எப்படி தேவன் பவுல் மற்ற சீசர்களுடைய வாழ்வில் பெரிய பெரிய திட்டங்களெல்லாம் தேவன் வைத்திருந்தாரோ அதே போல் கொஞ்சம் குறையாமல் நம்முடைய வாழ்விலும் தேவன் ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் வாழ்ந்த தேவதாசர்கள்லாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் அதே கேட்டகரி, தேவனுடைய பிள்ளைகள், நாமும் விலையேற பெற்றவர்கள். பவுலை தேவன் எப்படி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நம்பினாரோ, முதல் நூற்றாண்டிலே தேவனாய் கர்த்தர் பவுலை நம்பினார், அதே மாதிரி இந்த செஞ்சுரியிலையும் இந்த நூற்றாண்டிலையும் தேவன் என்னையும் உங்களை நம்புகிறார். அவ்வளோதானா? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன், சும்மா ஆமேன்னு சொல்கிறீங்களே. முதல் நூற்றாண்டுக்கு முதல் நூற்றாண்டில் தேவன் பவுலோடு கூட இன்னும் பல பேரை நம்பி பெரிய பெரிய காரியத்தை செய்தவர். இந்த நூற்றாண்டுகளுக்காக தேவன் உங்களை என்னை நம்புகிறார். நான் சொல்கிறேன், அன்றைக்கு பவுல் மிக முக்கியமானவராக இருந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் மிக மிக முக்கியமானவர்கள், விசேஷமானவர்கள், மேன்மையானவர்கள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தேவன் விலையேற பெற்றவராக பார்க்கிறார். ஆனால் சபை காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேவனுடைய பார்வையில் நம்மளை ஒஸ்டாக காமிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் மகன்களாம், யார் பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் இருந்தவங்களாம் அவங்கெல்லாம் தேவனுக்கு பிள்ளைங்க, அவங்கெல்லாம் மகனுங்க, நம்மெல்லாம் மண்ணாங்கட்டிங்க, அப்படியே சொல்லிட்டாங்க. நம்மெல்லாம் மண்ணுங்க, நம்மளாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் தூசுங்க, அப்படியே சொல்லிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை அப்படி வைக்கவில்லை. தேவனுடைய பார்வையிலே எப்படி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் மக்கள் விலையேற பெற்றவர்களாக இருந்தார்களோ, முக்கியமானவர்களாக இருந்தார்களோ, அதே போல் இந்த நூற்றாண்டுக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். முதல் நூற்றாண்டில் எப்படி தேவன் அவர்களுக்கு பெரிய பெரிய திட்டங்களை உடையவராக இருந்தாரோ அதே போல் இந்த நூற்றாண்டிலும் தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய போகிற காரியங்கள் பெரிது. அதற்காக தேவன் பெரிய பெரிய திட்டங்களை உடையவராக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை நம்மால் நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படிங்க தேவன் இன்றைக்கி என் மேலே அன்பாக இருக்கிறாரா? அட போங்க, நான் பண்ணுற தப்பெல்லாம் அவர் யோசிச்சாருன்னா அவ்வளோதான், என்னை தூக்கி போட்டுருவாருன்னு. இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர்களை எந்த அளவுக்கு தேவன் கொஞ்சமும் குறையாமல் அவர்கள் நேசித்தாரோ இன்றைக்கும் என்னையும் உங்களை தேவன் அதே விதத்தில் நேசிக்கின்றார். குறையில, தேவனுடைய அன்பில் குறைவை பார்க்க முடியாது. அதே பாசம், அதே நேசத்தை உடையவராக தேவன் இருக்கிறார். அதே ஈக்குவல், இயேசுவுக்கு இருந்த அதே ஈக்குவல், அதே தான் நமக்கும் தேவன் பண்ணுறார். விட்டுறது கிடையாது. என்ன சொல்லிட்டுங்களா, அந்த ஈக்குவல் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு மேலே சொல்கிறார் இல்லையா, என்னை விசுவாசித்தவன் நான் செய்ததையும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களையும்.
அப்போ என்ன சொல்ல, ஒரு படி மேலேயே நம்மளை கொண்டு போயிட்டார். என் பிள்ளை நீ என்னைய மாதிரி இருக்கணும் இல்லைப்பா. இன்றைக்கி பெற்றோர்கள் எடுத்துங்க, எல்லா பெற்றோருமே என் பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து தங்களை விட ஒரு படி மேலே போகணும்னு ஆசைப்படுவாங்க, கீழே போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க வந்து. ஆமென். இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் ஆசை தான். இப்போ சில பெற்றோர் சொல்லுவாங்க, சில பெற்றோர் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்க்காத இடத்துல என் பிள்ளை பார்க்கணுங்க, நான் அடையாதெல்லாம் என் பிள்ளைங்க அடையணுங்க, நான் போகாததெல்லாம் என் பிள்ளைங்க போகணுங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சொல்ல, ஏங்க சாதாரண பெற்றோர்களே உங்கள் பிள்ளைங்க மேலே இவ்வளவு அக்கறை உள்ளவங்களாக இருக்கும்போது தேவன் மட்டும் அவனா ஒஸ்ட்டா வந்து நம்ம அப்பா அவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதையும் செய்வான், இதை விட பெரிய பெரிய காரியத்தையும் தேவன் நாம் செய்வோம் என்பதை பற்றி தேவன் இயேசு பைபிளில் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த ஜென்ரேஷனுக்கு தேவன் அவங்கள நம்பினவர், இந்த ஜென்ரேஷனுக்கு தேவன் உங்களை என்னை நம்புகிறார். இந்த தலைமுறைக்கு தேவன் அந்த தலைமுறைக்கு அவங்கள நம்பின கர்த்தர், இந்த தலைமுறைக்கு கர்த்தர் உங்களை நம்புகிறார். ஆக தான் ஸ்டார்ட் பண்ணும்போது சில அட்வைஸ் எல்லாம் சொன்னேன். எதுக்காக இந்த அட்வைஸ் எல்லாம் சொன்னேன், கர்த்தர் உங்களை நம்புகிறாருங்க. அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பங்களை கொண்டு போகணும், நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகணும், நம்ம கூட இருக்கிறவர்களை கொண்டு போக வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்மளை நம்புகிறாரு. நீங்கள் சிலத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன அட்வைஸ் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஏன் கர்த்தர் என்னை நம்புகிறார், இந்த என் மேலே அவர் பைபிளில் போடப்பட்டிருக்குது, யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்கள அதிகமாக சிட்சிப்பார்னு போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு சில காரியத்தில் கர்த்தர் அதிகமாக கொஞ்சம் வார்த்தைகளை சொல்கிறா, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது இது இப்படி சொல்லிட்டாரே, பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரே, ஏங்க அந்த மாதிரி உங்கள் உள்ளத்தில் தப்பான இடத்துல கொண்டு வச்சுக்காதீங்க. உங்களை அதிகமாக நேசிக்கிறது, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறது, உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறதுனால, உங்களை நேசிக்கிறதுனால அப்படி சொல்கிறேனே ஒழிய, இங்கே ஏதாவது சில வார்த்தைகள் அட்வைஸ் பண்ணுறோம்னா நல்லா உங்களை நேசிக்கிறதுனால அட்வைஸ் பண்ணுறோம். ஹலோ, புரியுதுங்களா? உங்களையும் நேசிக்கிறோம், உங்கள் பிள்ளைகளையும் நேசிக்கிறோம், உங்கள் குடும்பங்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். ஆகவே அவ்வளவு பலவீனங்கள் மத்தியிலும் தேவன் அந்த நாட்களில் தேவதாசர்களை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு பலவீனங்கள் நமக்கு நிறைய இருக்குது, நிச்சயம் நாமும் பயன்படுத்தப்படுவோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பவுல் வந்து அதில் தெளிவாக இருக்கிறார். வந்து கூட சொல்கிறோம், நம்ம கூட தெளிவாக தேவ திட்டத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். பவுல் கூட பாருங்கள், அவருடைய ஊழியத்தில் தெளிவாக இருந்தார். பார்த்திங்கன்னா இதில் எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதில் கரெக்டாக போயிட்டே இருக்கிறார். வந்து இன்றைக்கு நம்ம கூட எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நேர்கூட்டில் போயிட்டே இருக்கணும். வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது நமக்குரியது கிடையாது அவங்களுக்குரியதுன்னு சொல்லி அப்படி போயிடும். வந்து அப்படி இருக்கவே கூடாது. நிச்சயமாக சொல்கிறேன், தேவன் செய்வார். உலகத்தில் இதுவரை செய்யப்படாததை தேவன் உங்கள் வாழ்வில் செய்வார். நடக்காத காரியத்தில் உங்கள் வாழ்வில் தேவன் செய்வார். புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டில் ஒரு பியூட்டி என்னன்னா, முதல் புஸ்தகத்துலேருந்து மொத்தம் புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம்? 24 தானே? 24 23 27 இல்லையே, 24 23. எங்கள் புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? சில பேர் அட்டவணையை பார்க்குறீங்க. இப்போ தான் பார்த்துட்டேன், நீங்கள் கீழே குனிஞ்சதை பார்த்துட்டேன், ஏன் நீங்கள் பார்க்கல? 23 24 புதிய ஏற்பாடு மொத்த புஸ்தகம் எத்தனை? எங்க புதிய ஏற்பாட்டில் கேட்டேங்க. நிஜமாக 27 போட்டிருக்குது. 27 இல்லைங்க, 24 தானே பார்த்தேன். திரும்ப 24 23 புதிய ஏற்பாட்டில் புஸ்தகங்கள். அடா, இவ்வளோ திருத்துன்னு முடிக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி எதில் வாட்டிக்கிறதுன்னு தெரியல. ஏங்க இவ்வளோ சந்தேகமா எழுந்திரிச்சு பாஸ்டர் என்ன பேசி 24 27 24 20 என்ன நீங்கள் முதல்ல பைபிள் ஒழுங்காக படிச்சிங்களா? 27 கொஞ்சம் எழுந்திரிச்சு பேசுறதுக்கு சத்தம் போட்டிருக்க வேணாம். இவங்களே யோசிக்கிறீங்க. இப்போ கேட்குற 23 24 நிஜமாவா? உங்கள் பைபிள் 27 போட்டிருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, புதிய ஏற்பாட்டில் எத்தனை 24 புஸ்தகம் இருக்குல்ல? 27. 27 புஸ்தகம் இருக்குல்ல? 27 புஸ்தகத்துலையும் முடியும் போது ஆமேன் ஆமேன் முடியும். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் போய் இன்னைக்காவது வீட்டில் போய் ரொம்ப படிக்க வேணாம், லாஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். என்னதுங்க? ஆமேன் ஆமேன் போட்டிருக்குதா? போடலையா? ஒரே ஒரு புஸ்தகத்துக்கு மட்டும் ஆமேன் போடப்படலை.
ஓகேங்களா? நீங்கள் இது சத்தமெல்லாம் சொல்ல வேண்டாம், ரகசியத்தை சொல்லுங்கள். அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புஸ்தகம் மற்றலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ பைபிளில் திருப்பி பார்க்காதீங்க. வீட்டில் போய் பாருங்கள், ஒரு புஸ்தகத்தில் மட்டும் ஆமேன் போடப்படலை. ஏன் அதில் ஆமேன் போடப்படவில்லை என்று சொன்னால், எதுக்காக ஆமீன் போடப்படவில்லை என்று சொன்னால், ஊழியங்கள் நின்று விடவில்லை. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகத்துக்கு கடைசியில் எண்டில் எல்லா புஸ்தகத்துக்கும் ஆமேன் போட்டவர் இந்த புஸ்தகத்துக்கு ஆமேன் போடல. ஏன்னு சொன்னால், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் புதிய 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 காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை கொண்டும் உங்களை கொண்டும் தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய பெரிய திட்டங்களை உடையவராக இருக்கிறார். எப்படி அவர்கள் வாழ்வில் தேவ திட்டங்கள் நோக்கம் நிறைவேற்றினார்களோ, அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த திட்டங்களின் நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் தேவன் ஒரே ஒரு புஸ்தகத்தை மட்டும் ஆமேன் என்ற சப்ஜெக்டை, ஆமேன் என்ற வார்த்தையை போடாமலே விட்டு விட்டார். ஆமேன். வீட்டில் போய் படிச்சுட்டு என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களை யார் அப்போ சொல்ல சொன்னாங்களா? உங்களை யாரெல்லாம் அப்போ சொல்ல சொன்னீங்களோ அவங்க 1000 ரூபா ஃபைன் வைக்கணும். எல்லோரும் சொல்லிட்டீங்க. ஆகவே அடுத்த வாரம் 1000 ரூபா ஃபைன் கொண்டு வரணும். நான் வீட்டில் போய் வாட்ஸ்அப்பில் போட சொன்னால் அப்படியாவது பைபிளை திரும்பி பார்ப்பாங்களேன்னு மற்றவங்களெல்லாம் நம்பினா காட்டி கொடுத்துட்டீங்களே. சரி, ஆகவே தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி அட்மினாக வச்சுருக்கிறேன். வேறு யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது போட்டு விட்டி ஏதாவது இந்தமாரி சொன்னால் நீங்கள் ஒருத்தர் போட்டு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? எஸ் ஆமே சேம், அப்படியே சேம் டு சேம்னு போட்டுருவீங்க. சரி, ஓகே. அடுத்த முறை அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டோன்னா பப்ளிக்காக சொல்லிவிடாதீர்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட், ஓகே, நன்றி. நானே சொல்லியிருப்பேன் அடுத்த வாரம் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் மட்டும்தான் ஆமேன் போடப்படவில்லை. ஏனென்று சொன்னால், தேவன் பழைய புதிய ஏற்பாட்டில் எப்படி அப்போஸ்தலர் நம்பி ஊழியத்தை கையில் கொடுத்து அவங்க மூலமாக அந்த ஊழியத்தை செய்ய வச்சாரோ, இன்றைக்கு என் மூலமாக உங்கள் மூலமாக தேவனுடைய ஊழியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஆமீன் போடப்படலை. ஆமீனை எழுதி வைக்காமல் விட்டுட்டாரு. ஏன் சொன்னால், நம்ம மூலமாக ஒரு ஹிஸ்ட்ரி உருவாகணும், வரலாறு உருவாக வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆகவே இன்றைக்கு அவங்களை கொண்டு தேவன் செய்யாததெல்லாம் தேவன் அவங்க வாழ்க்கையில் செஞ்சார். ஒன்றும் இல்லை, இயேசுவின் நிழல் பட்டலாம் மக்கள் சுகமாகலை, பேதுருவின் நிழல் பட்டு மக்கள் சுகமானார்கள். ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இதுவே அவங்க பார்க்காத காரியத்தை பார்க்குறாங்க. நிறைய பேர் பாருங்க, கட்டில் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. எதுக்காக கட்டில் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க? இவர் எல்லாத்தையும் மைக்கில் சொன்னாரா, ஊர் மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறியவர்களே, இப்பொழுது பேதுரை யார் நடந்து வரப்போகிறார். ஆகவே உங்கள் கட்டில் யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறீர்களோ அவர்களாம் கொண்டு வந்து, அப்படி ஏதாவது மைக்கில் சொல்லிட்டு போனாரா? எதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போனாங்களா? கிடையாதுங்க. அந்தமாரி பண்ணால் வேறு மாதிரி போயிருக்கு கதை. இவங்கெல்லாம் ஊழியத்தை பிஸ்னஸாக பார்க்கல. ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை இந்த மாதிரி அனாயிண்டிங்லாம் இருந்துச்சுன்னா சொல்லிட்டுங்களா, போஸ்டரில் போட்டுருவாங்க, பேப்பரில் போட்டுருவாங்க, நோட்டீஸில் போட்டுருவாங்க. நிழல்பட்டு அன்னாருடைய நிழல்பட்டு அற்புதமாகின்ற ஊழியங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே வரும்போதே கட்டில் கொண்டு வருவீங்க. அப்படி கிடையாது. இவங்க ஊழியத்தில் யாருக்கும் சொல்லவில்லை, தாங்க நிழல்பட்டு மக்கள் சுகமாக ஆரம்பித்தார்கள். இதுவரை செய்யாத ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்குள் பார்க்கிறார். கிறிஸ்துவை எப்படி மேன்மையாக, முக்கியமானவராக, விசேஷமானவராக பிதாவாகிய தேவன் இயேசுவை எப்படி பார்த்தாரோ, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் அப்படிதான் பார்க்கிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி என்னையும் உங்களையும் மீட்டெடுத்தார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் திருத்துவத்துக்குள்ளாக உள்ளே இருக்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் மட்டும் கிடையாது, திருத்துவத்துக்குள்ளாகவே நீங்களும் நானும் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் திருத்துவத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஆமென். ஆகவே நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி தன் குமாரனை தேவன் அழிக்க மாட்டார் என்கின்றது உண்மையோ, அதே போல் நிச்சயமாக
அவருக்குள்ளே இருக்கிற என்னையை உங்களை தேவன் அழிக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை பார்க்கின்றார். ஆகவே இந்த பூமியில் இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை தேவன் உங்களுக்கும் செய்வார், உங்களை கொண்டும் செய்வார், உங்கள் மூலமாகவும் செய்வார் என்பதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் என்ற ஒரு வார்த்தை. முதலாவது வார்த்தை என்ன? செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நன்றாக இப்போ மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை உள்வாங்குங்கள். என் வாழ்வில் கர்த்தர் இப்படி செய்வார் என்று விசுவாசியுங்கள், நிச்சயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த வாக்குத்தத்தத்தில் வரக்கூடிய அற்புதமான ரெண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்ற ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாரு? உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உடன்படிக்கை பண்ணுறார். முதல்ல உடன்படிக்கையில் இருக்கின்ற சாராம்சம் என்ன? செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன். இதுதான் முதல் அந்த உடன்படிக்கையில் இருக்கின்ற சாராம்சம். முதலாவது செய்யப்படாதது செய்வார். ரெண்டாவது, இந்த உடன்படிக்கையில் இருக்கிற சாராம்சம் என்னவென்று சொன்னால், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். புரியுதுங்களா? உன் மக்களிடத்தில் செய்வேன் என்று அல்ல, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எல்லாரும் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வார். அதிசயத்தை செய்வேன்ட்டார், செய்யப்படாத அதிசயத்தை செய்வேன்ட்டார். அதை எந்த விதத்தில் செய்வாரா? உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உடன்படிக்கை பண்ணுறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், அவர்களுக்கும் இது வேலை செய்யும். தேவனுடைய வார்த்தையோடு யார் யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் இந்த வேலை செய்யும். புரியுதுங்களா? இது எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சொத்து போய் சேரும் இல்லைங்களா? அதை ஒதுக்கி தள்ளுறது கிடையாது. நீங்கள் ஜெபிச்சதுனால வருதா? எப்படி வருது? எங்கள் பிள்ளையாக பிறந்துட்டா அதனால் வருது. அதான் சொல்கிறேன். அதே போல் தான் இன்றைக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஆதாமுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவம் அது எப்படி தானாக எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சோ, அதே போல் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து வரக்கூடிய திவ்ய சுபாவத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அப்பா சொத்து எப்படி தானாக வருதோ, அதே போல் நான் சொல்கிறேன், அவருடைய ஆசீர்வாதமும் தானாக நம்ம மீது வர ஆரம்பிக்கும். ஆகவே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் அப்படி செய்வேன். புரியுதுங்களா? உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அதை சொல்கிறார் இல்லையா? செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தர் செய்வார், செய்யப்படாத அதிசயம் செய்வார். ரெண்டாவது, இந்த உடன்படிக்கையில் வர காரியம், இதை எல்லாருக்கும் பார்ப்பாங்க, செய்கையை காண்பார்கள். தேவன் உங்களுக்கு செய்கின்ற நன்மைகளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பார்ப்பார்கள். மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த மூன்று காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, இதை தேவன் எழுதி வைத்து விட்டார், தேவன் சொல்லிவிட்டார். ஆகவே நிச்சயமாகவே இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் நடக்கும். முதலாவது செய்யப்படாது செய்வார். ரெண்டாவது, நம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக இதெல்லாம் செய்வார். இது நிமித்தமாக மக்கள் செய்கிற கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பாங்க. மூன்றாவது, தேவன் நம்மோடு கூட செய்யும் காரியம் எல்லாமே பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா, எத்தனை முறை செய்வேன் செயலை குறித்து செய்கை பற்றி எத்தனை தடவை வந்திருக்குதுல்ல? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை தடவை வந்திருக்குது? இந்த 10ஆம் வசனத்தில் எத்தனை முறை செய்வதை பற்றி எத்தனை முறை வந்திருக்குது? கர்த்தர் செய்வதை பற்றி எத்தனை முறை வந்திருக்குது? 1, 2, 3, 4, 5. எத்தனை பேர் 3ன்றீங்க? எத்தனை பேர் 4ன்றீங்க? எத்தனை பேர் 5ன்றீங்க? 4, 4, 4, 5, 15. 4, 4. 4 கரெக்டு தான். 4 என்று சொன்னவர்களும்
4 முறை. கவனமாக கேளுங்க. எப்போதுமே இந்த வேதத்தில் இருக்கின்ற ஒரு பியூட்டி என்னென்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அது ஏதோ சில தேவன் அதிலிருந்து பல விஷயத்தை சொல்ல வராருன்றது வேத வல்லுநர்களுடைய மிகப்பெரிய ஒரு கூற்று. ஒரே ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருதுன்னா அந்த அந்த விஷயத்திலிருந்து தேவன் நம்மோடு பல காரியத்தை பேச போகிறான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 4 முறை, முதலாவது செய்ய போகிற அதிசயங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கையை காண்பார்கள், நான் செய்யும் காரியம் பயங்கரமாக கிட்டத்தட்ட 4 முறை திரும்ப செய்கிறதை பற்றியே சொல்கிறார். தேவன் செய்வதை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறார். திரும்ப நீங்கள் சொல்கிறேன், உங்கள் வாழ்விலே தேவன் செய்வதை பார்ப்பீர்கள், அசாத்தியங்கள் சாத்தியமாகும். புரியுதுங்களா? பரிந்துரை யாராவது ரெக்கமெண்டேஷன் யாராவது பண்ணுவாங்கன்னு பார்த்து, யாராவது ரெக்கமெண்டேஷன் மக்கள் ரெக்கமெண்டேஷன், ஆனால் அவருடைய கிருபை உங்களுக்கு செய்யும். 4 விதங்களில் தேவன் உங்கள் வாழ்வில் செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே எது நடந்தாலும் நம்முடைய வாழ்வில் தேவன் நம்முடைய வாழ்வில் நல்லதுக்கு நேராகவே அவைகளை நடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய தேவன் சொன்னது நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். ஆகவே நாம் எப்போதும் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே தான் உங்களை எதுக்காக அந்த டெஸ்ட்டு மற்ற காரியம் சொல்கிறோம், எதுக்காகனா நம்ம தேவனுடைய வசனத்தோடு இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய வசனத்தோடு இணைந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த பூமியிலேயே பெரிய சாட்சி யாருன்னு கேட்டால் அது நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன பிரச்சனைனா, நம்ம தேவனுடைய வார்த்தையோடு இணைய வேண்டிய விதத்தில் நாம் இணையாதவர்களாக இருக்கின்றோம். அதான் பிரச்சனை. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் நடக்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களுமே வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பவுலை சாகடிக்கிற லெவலுக்கு ஒரு கல்லெறிஞ்சே கொண்டுட்டாங்க. அந்த பகுதி எங்கே இருக்குது சிஸ்டர்? அப்போஸ்தலர் ஒரு இடத்துல வரும், பவுலை அடித்து செத்தே போயிட்டார். அப்போஸ்தலர் ஒரு இடத்துல வரும், இறந்துட்டார் ஊழியத்தில். அந்த நேரத்தில் தான் பாருங்கள், அந்த இடத்த போயிடுங்க. அந்த இடத்த எடுக்கிறது முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். அந்த இடத்த மற்ற எடுங்க. அப்போஸ்தலர் எங்கே வருதுன்னு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போகுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 14 வருஷத்துக்கு கொரிந்தியர் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாராம்? 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். சொல்றாரு, 3ஆம் மானம் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். ஓகே, கவனமா கேளுங்க. அதுக்கு அடுத்த வசனமும் படிச்சிருங்க. அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். கவனிச்சிங்களா? இது அவர் இறந்த இடம். அப்போஸ்தலர் ஒரு இடத்துல அவர் கல்லெறிஞ்சு கொன்று போட்டிருப்பாங்க. அவ்வளோ முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் பவுலுடைய மரணம் ஏற்பட்டது. அப்போ தான் இவர் என்ன பண்ணார்னா, 3ஆம் மாணவர்களும் போன ரெக்கார்டு இருக்குது. எங்கள் கொரிந்தியரில் சொல்கிறார், 3ஆம் மாணவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. வித்தியாசமான ஒரு காரியம். தேவன் என்ன உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும். ஒருவேளை உங்கள் உயிரே போனால் கூட தேவன் திரும்ப உயிரை கொண்டு கொடுப்பதில் அவர் வல்லவராக இருக்கிறார். செத்து போயிட்டார். அப்போஸ்தலர் ஒரு இடத்துல வரும், நான் திருப்பிட்டு இருந்தேன், ஆனால் படித்த இடம் ஞாபகம் இருக்குது, பின்னாடி கூட சொல்கிறேன், இல்லை முடிஞ்சால் கூட சொல்லுங்கள், ஓகேங்களா? போகிற எப்படி அப்போஸ்தலர் 14. தேங்க்யூ பிரதர். அப்போஸ்தலர் 14:19. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள்.
சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாள் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு எல்லாரும் சுற்று. அவ்வளோதான், பவுலுடைய சாப்டரு க்ளோஸு, முடிஞ்சிருச்சு. அவங்கன்னா வேறு ஏதாவது கொக்கையில் கொண்டு போய் பவுலை வச்சலான்னு சொல்லி கூட இருக்க சுற்றி இருக்கிறாங்க. திடீர்னு எழுந்துருச்சு. இந்த 3 பாயிண்ட் சொன்னல பிரசங்கத்தில், அந்த 4வது பாயிண்ட் சொல்ல போகிறவங்க எழுதிக்கிங்க அப்படின்றார். ஹலோ, புரியுதுங்களா? எழுந்திரிச்சவனா சொல்கிறாரு, திரும்ப ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் கேட்குறேன் பாருங்கள், நம்மளாக என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி கதையை இதாக்கிட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கதையாக பேசுவோம். இது ஏன் நடந்துச்சு? எதுக்கு நடந்துச்சு? கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார்? கர்த்தரின் எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரனை எப்படி செஞ்சார்? நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தவொடனே நம்ம பாட்டுக்கு வேறு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு பாயிண்ட் உள்ள போட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஆள் பாருங்க, அடிச்சிட்டாங்க, செத்தே போயிட்டார். இந்த இடத்துல தான் பவுல் கொரிந்தியரில் சொல்கிறாரு, அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு வெளியே இருந்தானான்னு தெரியல, தேவன் அறிவார். கரெக்டாக பேசு, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல தான் பவுல் சொல்கிறார், நான் 3ஆம் வானம் வரையிலும் போயிட்டு வந்தேன்றார். சொல்ல விட்டா அங்கே இருந்திருப்பார். அதான் பிலிப்பியரில் எழுதும்போது சொல்கிறாரு, நான் இங்கே இருப்பது நல்லது, நான் செத்தேன்னா அது எனக்கு நல்லது, நான் உயிரோடு இருந்தேன்னா அது உங்களுக்கு நல்லது. ஹலோ, இன்றைக்கி நான் அதான் சொல்கிறேன், நான் செத்தா அது எனக்கு நல்லது, ஆனால் உயிரோடு இருந்தா உங்களுக்கு நல்லது. பவுலதை விரும்பினாரு, நானும் விரும்புகிறேன். உயிரோடு இருந்து பைபிள் ஒரு வசனம், நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன். தாவீதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசை. அவர் ஏன் உயிரை கேட்டார், ஏன் வாழ்வை கேட்டார்? ஆண்டவரே, நான் சாகாமல் இருந்தேன்னா நீர் யார், உங்களுடைய செய்கை என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்க அதெல்லாம் சொல்லுவேன் ஆண்டவரே. செத்து போயிட்டேன்னா யாருக்கும் சொல்ல முடியாது. பவுலாத மாதிரி அதான் சொல்கிறார், நான் செத்தனா எனக்கு லாபம், நான் உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு லாபம் என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஆகவே நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்வில் ஏராளமான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புங்க. இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்வில் மகத்தான காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். புரியுதுங்களா? ஒரு முறை அழுகிறாங்க. எதுக்கு அழுதுன்னு கேட்டால், கறி வேண்டும், நாக்கு செத்து போய் விட்டது. ஞாயிற்றுக்கிழமை பொழுது அன்றைக்கி சாம்பார் பாஸ்டிட்டுக்கு வந்தால் அந்த கஞ்சியும் அந்த தயிரும் ஊறுகாவும் தான் கிடைக்குது. என்றைக்காவது வந்தால் மத்தியானம் வந்து அதாவது நாக்கு ருசிக்கு ஏதாவது ஆக்கி போடுறாங்களா? சில பேர்லாம் சில வீடுகள்லாம் போனால் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சில வீடெலாம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லைன்னு வச்சு அந்த வீட்டில் ரணக்கிழமையே ஆயிரும், சண்டே ஆயிரும், பிரச்சனையே ஆயிரும். எப்படி நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சில வீடுகளில் சொல்கிறேன், எல்லா வீட்லேயும் கிடையாது, சில வீடுகளில் நடக்கும். நம்ம என்னாகும் புத்தகத்தில் நடக்குது, கறிக்காக மக்கள் தேவன்கிட்ட முதல்ல மோசைகிட்ட முறையிடுறாங்க. மோசை பார்த்திங்கன்னா அந்த சொல்கிறாரு, ஏயா கடலில் இருக்கிற எல்லா மீனும் கொடுத்தா கூட உங்களுக்கு 10 மாடா, நீங்கள்லாம் மலை முடுங்கி மாலை சாமிகளாக இருக்கிறீங்களே, உங்களால் எப்படி உங்களுக்காக கொடுக்க முடியுமா? இவ்வளோ பேருக்கு மீன் எங்கே வருது போகிறது? கடலில் இருக்கிற எல்லா மச்சங்களை போட்டால் கூட பத்தாதே. கவனமாக கேளுங்க. ஆனால் தேவன் அங்கே அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். மோசேவும் அதை எதிர்பார்க்கல. மோசே எதிர்பார்த்ததெல்லாம் முதல்ல ஆடு மாடை சென்சஸ் பண்ணுறார், கணக்கு எடுக்கிறார், எவ்வளோ இருக்குது. 30 லட்சம் ஜனங்களுக்கும் இருக்கிற ஆடு மாடு பத்தாது. அப்போ ஆண்டவரே, நீங்கள் பட்டுக்கா வாயை கொடுத்துட்டீங்களேயா, ஒரு நாள் கறி போட மாட்டார், 2 நாள் கறி இல்லையா, 1 மாதம் வரையிலும் சாப்பிடுன்னு சொன்னால் எப்படியா முடியும்? நடக்கிற காரியமான்று நீங்கள் பாட்டுக்க எக்குதுப்பா வாயை விட்டுட்டீங்க, நீங்கள் சொல்கிற காரியம் நடக்குங்களா? அவர் எஸ்டிமேட் போடுறாரு. இருக்கிற ஆடு மாடை போட்டாலும் அவருடைய கணக்கு எண்ணி பார்த்தா 5 நாளுக்குள்ளே இருக்கிற ஆடு மாடெல்லாம் க்ளோஸாக போக ஆரம்பிச்சிடும். இருக்கிற கடலில் இருக்கிற எல்லா மீனையும் கூட பிடிச்சி வந்து போட்டால் கூட
ஒரு 15 நாளைக்கு தேரும். அப்புறம் இவன் வந்து ஒரு குஞ்சு மீனை கூட விட மாட்டான், எல்லாத்தையும் பிடிச்சி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறான்னு. ஆனால் கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இல்லை என்பதை நீ பாப்பன்னு சொல்லி தேவன் சும்மா பைபிளில் போடுற ஒரு காற்று அனுப்புகிறாருங்க. ஒரு காற்று அனுப்புகிறார். பைபிளில் போடப்படுற ஒரு காற்றினால் காடைகளெல்லாம் வந்து குவியுது. சொல்லுங்க, ஒரு காற்று. அதாவது பைபிள் அப்படி போடுது, சமுத்திரத்துலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு காற்று. ஏங்க, ஒரு காற்றே இவ்வளோ வேலை பண்ணுதுன்னா அவர்கிட்ட ஏராளமான காற்றை வச்சிருக்கிறார். வந்து உடனே வாயு பகவான் சொல்லிடாதீங்க. ஏதாவது சொன்னால் உடனே நம்ம ஆட்கள் வந்து வாயு பகவான் வேணா உலகத்தில் அது அப்படியே சொல்லுவோம், அப்படி சொல்ல ஆரம்பிங்க. அதுக்காக சொல்ல வந்து ஒரு காற்றை வச்சு அவ்வளோ பேர் மக்களுக்கு அவ்வளவு காடைகளை ஒரு மாதம் இல்லை, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாதம் மூக்கு இப்படி, அதாவது தொண்டை இருக்கிற அளவுக்கு சாப்பிட்டாங்க. வந்து திகட்டி போகிற அளவுக்கு சாப்பிட்டாங்க. தேவன் அவரால் செய்ய வல்லவர். தேவன் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டார்னா அந்த சொல்கிறத செஞ்சு முடிக்கிற வரையிலும் அவருக்கு நிம்மதியே இருக்காது. சில பேர்லாம் பாருங்கள், வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சில பேருக்கு வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு வாக்கு கொடுத்துட்டா அது நிறைவேற்றாமல் அவங்களுக்கு தூக்கமே வராது. செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது. தேவன் அப்படிப்பட்டவர் தான். அவர் உங்களுக்கு தெரியுங்களா, அவர் நிறையா வாயை கொடுத்துட்டாரு. பைபிளில் நான் வந்து பாருங்கள், வளர காலகட்டத்தில் 6000 வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வளர்கிற காலத்தில் 8000 வாக்குத்தத்தம் இருக்குன்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க 30,000 வாக்குத்தத்தம் இருக்குன்றாங்க. அப்போ இங்கே 6000 சொன்னாலும் 8000 சொன்னாலும் இவர் பாட்டுக்கா வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா இவர் பாட்டுக்கா. நான் சொல்கிறேன், 30,000 என்ன 3 லட்சம் கொடுத்தாலும் அத்தனை வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? விசுவாசிக்கணும், நம்பணும், செய்வார். இதெல்லாம் யாருக்கு, எதுக்காக 30,000 3 லட்சம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கு? எதுக்கு இவ்வளோ எழுதி வச்சிருக்கிறாரு? எதுக்கு வாயை கொடுக்குறாரு? ஏங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் வாயை கொடுத்து செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. எதுக்கெல்லாம் வாயை கொடுத்தாரோ அதனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் வந்து இடைப்பட்டு பேசுகிறாரு. ஒரு கனவு சொப்பனத்தை கொடுக்குறார். ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்டது போல் இங்கே நம்ம ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா பார்க்குறாங்க. கனவு பார்க்குறாரு. எழுதிச்ச உடனே யாக்கோபு அப்படியே ஒரு பெரிய ஒரு மாறு இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு தெரியுங்களா? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு முன் சந்ததிக்கும் கொடுப்பேன். நீ பார்க்குற இந்த படுத்திருக்கிற இந்த பூமி, நீ கல்லை வச்சு படுக்கிற அந்த பூமியை நான் உனக்கும் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன். ஆமென். புரியுதுங்களா? எவ்வளோ நாள் நீ வாடகை வீட்டில் இருந்த, உனக்கு பூமியவே கொடுக்க போகிறேன்டா. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? ஆமென். வாடகை வீட்டில் இருக்கீங்களா? என்னங்க ஒரு ஆமேன் தான் வருது. இப்போ மற்ற எல்லாருமே சொந்த வீட்டில் இப்போ இருக்கிறீங்க போல். ஏங்க நீங்கள் ஒரு ஆமேன் போட்டால் நான் ஒருத்தர் மட்டும் தான் சொந்த வீட்டில் இருக்கேன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆமேன் போடாதவங்க நான் எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ரைட். நீங்கள் படுத்திருக்கிற உங்கள் பூமியை அதுக்குன்னு இது டிக்ளேர் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்தமாரி ஒவ்வொரு வாடகை வீட்டில் போய் எழுதிட்டு ஆண்மையை படுத்திருக்கிற பூமியை கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்காரங்களாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நல்ல இடங்களை தருவார். நல்ல வீட்டை கட்டும்படி தேவன் உதவி செய்வார். வாசல்களை திறக்க ஆரம்பிப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்விலே இதுவரை செய்யப்படாத அதிசயங்களெல்லாம் செய்வேன் இருக்கிறார். நிச்சயம் செய்வார். நம்ம வேலை நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். எஸ், எனக்கு செய்வார். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன்ட்டார். எஸ், எனக்கு முன்பாக செய்வேன்ட்டார். நிச்சயம்
செய்வார். எனக்கு சொந்த வீட்டையும் கொடுப்பார். நான் என்னெல்லாம் எதிர்பார்த்துக்கணும் அத்தனையும் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் அதற்காக தான் தேவன் என்ன செய்கிறாராம், அப்போஸ்தலர் புஸ்தகம் போவோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் போவோம். 18ஆம் வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் படிக்கிறேன் கேளுங்க. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். ஆமென். அற்புதங்களை தேவன் செய்வாராம், அதிசயங்களை செய்வாராம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். தேவன் ஏன் ஆவியை நம் மீது ஊற்றுகிறார்? எதற்காக? அதிசயத்தை நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்பதற்காக. அற்புதங்களை நாம் தேவன் நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகவே எங்கெங்கெல்லாம் அதிசயம் அற்புதம் நடக்குதோ நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு முன்பாக தேவன் செய்கிற ஒரு காரியம், நம் மீது தேவன் ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய நிறைவு எங்கெங்கெல்லாம் உண்டாகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். ஆக நான் சொல்கிறேன், ஆவியில் நிரம்புங்கள். புரியுதுங்களா? என்னங்க அதுக்கு ஒரு 2-3 ஆமேன் தான் வருது. என்னமோ ஆவியில் நிரம்புங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஆவியில் ஸ்பிரிட்டில் நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசி தேவனுடைய ஆவிக்குள்ளாகுங்க. யாரெல்லாம் இந்த அபிஷேகத்துக்குள்ளே உள்ள நுழையிறீங்களோ, நான் சொல்ல உங்கள் மூலமாக உங்களுக்கும் நடக்கும், உங்கள் மூலமாகவும் அதிசயங்களும் அற்புதமும் நடக்கும். தேவன் எப்போதும் ரெண்டு பிரிக்க முடியாது. அபிஷேகத்தையும் அதிசயத்தையும் பிரிக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் அபிஷேகம் இருக்குதோ அங்கே அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே என்ன பண்ணுங்கள், அபிஷேகத்தில் நிரம்புங்கள், ஆவியிலே நிரம்புங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அதே போல் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள். தேவனுடைய அதிசயங்களால், தேவனுடைய அற்புதங்களால் நீங்கள் விருத்தி அடையுங்கள். புரியுதுங்களா? பைபிளில் புறப்பட்டிருக்க ஒரு இடத்துல, பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் இருக்கிற எல்லாம் நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்றார். ஆமாம், உங்கள் அற்புதம் பூமியின் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் கூட்டி வந்து உங்கள் கைக்கு எட்டும்படி கர்த்தர் செய்வார். ஆவியானவர் ஒழுங்கின்மையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆவியானவர் ஒழுங்காக்குவார். எங்கெல்லாம் ஆவியின் அசைவாடுதல் இருந்ததோ அங்கெல்லாம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் மக்கள் பார்த்தார்கள். ஆகவே உங்கள் வாழ்விலே ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக. ஆவியில் நிரம்புங்கள். எங்கெல்லாம் ஆவியில் மக்கள் நிரம்பி இருக்கிறாங்களோ அங்கே அவங்க வாழ்வில் செய்யப்படாத, பார்க்காத அதிசயம்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. நீங்களும் ஆவியில் நிரம்பி, அந்நிய பாஷையில் நிரம்பி தேவனுடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்விலும் அற்புதம் அதிசயம் நடக்கும். உங்களை கொண்டும் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சில பேர் நினைக்கிறீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகும் பாஷை, இவ்வளோ இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாதுங்க. எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணப்படுது. அதிசயமும் அற்புதங்களும் கனெக்ட் பண்ணப்படுது. ஆகவே அற்புதம் அதிசயம் ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஆதியாகமம் 1 அதிகாரம் மிகப்பெரிய ஒரு சாட்சி. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மை மெருமையுமாக இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எதற்காக அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தைக்காக. வார்த்தை வருது. இந்த வார்த்தை வந்து அங்கே மிகப்பெரிய மிராக்கிள், பெரிய அதிசயம் நடக்குது. ஒன்று, ஆண்டவர் மட்டும் முதல்ல ஆதாம் மட்டும் உண்டாயிருந்தா, நான் சொல்கிறேன், ஆதாம் பேன்னு முடிச்சுட்டே இருப்பாரு. வித்தியாசம் நடக்குது. ஒரு வழி ஆக்கியிருப்பார். கர்த்தரை பார்த்தா, டே இதை பார்த்து அவன் பாட்டு ஸ்டன்னாகி நின்ட்டான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் கர்த்தர் அவனை 6ஆவது நாள் உண்டாக்குனார். முதல் நாள் உண்டாக்குனா அவனுக்கு அப்படியே ஸ்டன்னாகி நின்று இன்றைக்கும் அப்படியே நின்றுருப்பான். வேறு மாதிரி ஆகிருக்கும். கர்த்தர் பார்த்தாரு, பெரிய சில விஷயம்லாம் உனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அங்கே ஸ்டார்ட் பண்ணல. அவன்கிட்ட ஆவியானுடைய அசைவு, ஆவியான மூமெண்ட்டு, ஆவியான ஜலத்தில் அசைவாடி கொண்டு வந்து வார்த்தை வந்தது. வார்த்தை வரும்போது எல்லா ஒழுங்கின்மை மாறுகிறது, வெறுமை மாறுகிறது, இருள் நீங்குகிறது. ஆமென். இருள் நீங்கி, வெறுமை நீங்கி, ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்று சொன்னால் அங்கே கர்த்தர் இதெல்லாம் மாற்றி வாழ்வில் அதிசயங்களை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். கவனமாக கேளுங்க. எங்கெல்லாம் ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்ததோ அங்கே எல்லாம் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசியில் நான் படித்து காமிக்கிறேன்.
ஆதியாகமம் 1 கடைசியில் படிக்கிறேன். 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சுட்டு வரும். லாஸ்ட்டு ஃபைனல் பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருந்துச்சு. முதல்ல நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு டைம் படித்து முடிச்ச பிற்பாடு அடுத்தது பேசும்போது நல்லது என்று கண்டார். ஆனால் ஃபைனல் டச் முடிச்சனுமே. சில பேர் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கும்போது நல்ல வேலைக்குப்பா நான் முடிச்சாச்சு, பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு, ஒவ்வொரு வேத்தியாச்சு, ஒவ்வொரு ரூமை வளர்த்தியாச்சு, அது 1 by 1 வரும்போது திருப்பி. ஆனால் ஃபைனல் டச்சு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து போட்டோ எடுப்பாங்க பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்து. அது அப்போ என்ன ஆகும்? மிகவும் உங்கள் வாழ்வின் தேவன் அப்படி பண்ணுவார். ஆவியின் அசைவாடுதலுக்குள்ளாக உங்கள் வாழ்வை கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே கர்த்தருடைய காரியம் இவைகளை செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்வதை நீங்கள் உங்கள் வாழ்வில் செய்யப்படுகின்ற அதிசயங்களை மறுப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். தேவன் நம் மீது இவையெல்லாம் செய்வதற்கு வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் செய்வார், பார்ப்பீர்கள். இதுவரை செய்யப்படாதது செய்வார். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வார். தேவன் செய்கின்ற காரியங்கள் மிகவும் பயங்கரம்னா நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். தாவீதை போல சொல்லி கர்த்தரால் ஆகிட்டுருப்பா, என் கண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எழுந்திருப்போம். அடுத்த வாரம் தொடருவோம். தேவனை குறித்து அடுத்த வாரம் நிறையா பேச ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மேலே என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், நிச்சயம் அவைகளாம் செய்து முடிப்பார். இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் பெரிய பெரிய திட்டங்கள் நோக்கங்கள் உடையவராக இருக்கிறார். அவருடைய எண்ணமே நமக்கு செய்யும் போதெல்லாம், அதாவது யாருக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் என்னன்னா, நான் கொடுக்குற கிஃப்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு ஆசைப்படுவோம். எப்போதுமே இப்போ நான் கடைக்கு போனால் கூட, அதாவது அந்த நேரத்தில் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை எடுப்போம். வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏதோ ஒன்று தூக்கிட்டு வருவீங்களா? எல்லோரும் அப்படி தான். ஏங்க நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தானே. அவர் மட்டும் பாப்பா அப்படியே எடுத்துகிட்டு போப்பா, ஏதோ தூக்கிட்டு போ, இதுவே பெருசு உனக்கு அப்படின்ட்டு வாரா. அவர் வந்து இதுவே உனக்கு ரொம்ப ஓவர் தான், போ அப்படின்னு வாரா. இல்லைங்க, என் தேவன் எனக்கு செய்யும் போதெல்லாம் அது பெஸ்ட்டு. இதுவரை தேவன் எனக்கு கிஃப்ட், அவர் தினந்தோறும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு நாளும் தேவன் என்னுடைய வாழ்வை அதிசயமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறாரு, அதிசயமாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னும் போது தேவன் எப்படி பண்ணுவார்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் எனக்கு அவர் செய்கின்றதெல்லாம் புதிதாக தான் செய்வார். ஆமென். அதுதான் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். உங்கள் வாழ்விலே சகலமும் புதிதாக்கப்படுவதை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் புதிதான காரியத்தை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்வில் புதிதான காரியத்தை பார்ப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய வேலைகளில், நீங்கள் போகிற இடத்துல, உங்கள் குடும்ப வாழ்வில் தேவன் செய்கின்ற புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீங்க, ஃபைனல் சொல்லுவீங்க, இது கர்த்தரால் ஆயிட்டுங்க. அங்கே சொல்ல மாட்டீங்க, என் திறமை, என் படிப்பு, நான் மட்டும் இந்த வேலை இல்லைன்னா இது வந்திருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இது கர்த்தருங்க, கர்த்தரால் ஆயிட்டுங்க. என்றைக்கு இந்த மண்ணிலை உள்ளவர்களாக மாறுகிறீர்களோ, உங்களை நம்பி கர்த்தர் எவ்வளவு நாளும் செய்வாருங்க. ஒரு நாளும் பெருமைக்கு மட்டும் இடத்தை கொடுத்து விடாதீங்க. ஆமென். இது என்னால் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் என் தேவனால். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும். அதுதான் பாடணும். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன்னால அதுதான் பாடுறோம். போன வாரம் போனோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சுற்றியுள்ள கண்களெல்லாம் அவைகளை பார்க்கும். ஏன்னா அவர் செய்கிறார். நிச்சயம் அவர் அப்படி தான் செய்வார். அவர் வந்து ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்று பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில அட்வைஸ்லாம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நன்மைக்காக, எங்களுடைய வாழ்வுக்காக, எங்களுடைய எதிர்காலத்துக்காக, எங்கள் குடும்ப நலனுக்காக, எங்கள் முன்னேற்றத்திற்காக இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர்களை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஜனத்திலும் செய்திராத உம்முடைய அதிசயங்களை உம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வீராக. நீர் சொன்னீர், நிச்சயமாக செய்வீர் ஆண்டவரே.
அதை நம்முடைய பிள்ளைகள் காணட்டும், பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இது கர்த்தராயிற்று, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருடைய வாயும் பேசப்படட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. தேவ கிருபை தாங்கி நடத்துவதாக, நன்மைகளை தொடர்ந்து பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி செய்வதை, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக அன்பு கூர்ந்து செய்வதை, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு செய்வதை, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்த பாசத்தினால் செய்வதை உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே நேருக்கு நேராக பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரக்கூடிய நாட்களெல்லாம் கர்த்தர் செய்வதை காண்கின்ற நாட்களாக மாறுவதாக. நீர் என்ன செய்ய போகிறீரோ அதையெல்லாம் உடைய பிள்ளைகள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாக உடைய பிள்ளைகளுடைய நாட்கள் அமைவதாக, உடைய பிள்ளைகளுடைய மாதங்கள் அமைவதாக, வருடங்கள் அமைவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகள் உருவாவதாக, அதன் மூலமாக ஏராளமான பிள்ளைகள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழிகளை நீ உருவாக்குவதற்கு நன்றி செலுத்தினோம் கர்த்தாவே. தேவ கிருபை, தேவ மகிமை தாங்கி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.